லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தார். போகும்போது வழக்கம் போல் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க, லியோ அப்டேட் பொறுங்க வரும்னு சொன்னார். இது இடையில ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரு சார். கைதி 2 இப்போ நான் பண்ண போகிற படத்திற்கு அடுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து தான் அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? ஏன்னா ஏறக்குறைய அதை அப்படி தான் சொல்லியிருக்காரு சார். ஆமாம், அதுதான் நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வலைபேச்சில் சொன்னோம். நம்ம தான் அந்த தகவலை முதல்ல சொன்னோம். ரஜினிக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் கதை சொல்லியிருக்கிறாரு, ரஜினியே இன்வைட் பண்ணி கதை கேட்டிருக்கிறாரு, இது என்னுடைய கடைசி படமாக இருக்கலாங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காருங்கிற தகவல்லாம் நம்ம தான் சொன்னோம். அதுக்கப்புறம் அது மலை வளர்ந்து இன்றைக்கி அது தயாரிப்பு நிறுவனமே அதை அறிவிக்கட்டும், நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு லோகேஷ் வந்திருக்கிறாரு. நடுவில் வந்து பல நிறுவனங்கள், லோகேஷ்க்கு அட்வான்ஸ் கொடுத்த நிறுவனங்கள், நீங்கள் எனக்கு பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த படத்துக்கு போகணும்லாம் ப்ரெஷர் கொடுத்தாலும், இப்போ ஒரு சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை பண்ணுறாரு. அவங்க வந்து அந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரஜினி படத்தை பண்ணிட்டு தான் கைதி 2க்கு அவர் வராரு.